ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அம்மான் பச்சரிசி வந்து எங்கள் பார்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து துவையல் பார்த்தா யூடியூப்பில் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது அவங்க சொல்கிறத பார்த்தா. செய்யலான்ட்டு அது அவங்க ஸ்டெம்மோடு சேர்த்து தான் அரைச்சாங்க. ஸ்டெம் வந்து கொஞ்சம் டெண்டராக முன்னாடி இருக்கிறது மட்டும் போட்டுங்க. கடைசி வரைக்கும் ஸ்டெம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டெண்டராக இருக்க ஸ்டெம் போட்டிங்கன்னா உங்களுக்கு துவையலுக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக இருக்கிறத போட்டிங்கன்னா துவையல் அப்புறம் மாதிரி இதுவாகிடுமோ எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் டெண்டராக இருக்கிறத மட்டும் போட்டுக்கிட்டேன். வேர் வந்து வேணான்னாங்க. அதனால் வேரெலாம் கட் பண்ணி போட்டேன். அந்த வேரை நீங்கள் வீட்டில் தொட்டியில் வச்சா கூட நல்லா வளரும். இதெல்லாம் காட்டு செடி மாதிரி நல்லா வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வந்து எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொன்னால பார்க்கில் வந்து கேட் பூட்டிடுவாங்க 10 மணிக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. மனுஷால் தான் நடப்பாங்க, மற்றபடி நாயெல்லாம் உள்ளே வராது. அதுவும் இல்லாமல் இந்த சென்டரில் புல்லுக்கு நடுவில் இது முளைச்சிருந்தது. அது புல்லு மேலாம் மனுஷால் நடக்க விடவும் மாட்டாங்க அந்த பார்க்கில். அதனால தைரியமாக பறிச்சுட்டு வந்திருக்கேன். பறிச்சுட்டு வந்து இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மஞ்சளும் கல் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டு 2 3 தடவை கழுவிட்டு தான் துவையல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கரண்ட்டு கம்பத்தில் சுற்றி இருக்கிற எந்த கீரையுமே பறிக்காதீங்க, ஏன்னா அங்கே தான் நாய் ஒன்று கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.